நிரந்தரமா வேணும்னா கர்த்தர் சொல்றாரு, சபையில் நாட்டப்படு. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இப்போ பனையை போல நான் செழித்து கேதுரு போலலாம் வளருவேன் அப்படின்ற வாக்குத்தத்தம் எனக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் எனக்குள்ள பெருக பண்ணுது. இட்ஸ் குட். பட் வாட் இஸ் த ரூட்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்திலே, இன்னைக்கு சொல்லதா இருந்தா தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய எந்த ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில ரெண்டு விதத்தில் அது வருகிறது, அல்லது ரெண்டு விதத்திலே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவா வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, எப்பா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனி, போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனி, நின்று யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். இது எல்லாருக்கும், இது ஓரளவுக்கு நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. கர்த்தர் தான் என்ன பண்றோம், நம்புறோம். ஆனா இன்னொரு சைடு இருக்கு, அது நமக்கு நல்லா தெரியணும். வாட் இஸ் தி அதர் சைடு? அங்க பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இப்போ அடுத்த சைடு என்ன தெரியுமா? அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, பிரதர் இப்படி ரொம்ப சுற்றிட்டே சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு டைரெக்டாக சொல்லுங்கள். நான் டைரெக்டாக தான் சொல்கிறேன். நான் இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் நன்மை ஏதோ ஒரு வழியில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நிரந்தரமாக வேணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, சபையில் நாட்டப்படு. உனக்கு அப்படி இப்படி எப்படியோ தந்துன்றதுனால இட்ஸ் ஓகேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. யூ மஸ்ட் planted in the house of God. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சபையில் நாட்டப்படுவது நிரந்தர செழிப்பிற்கு வழியா இருக்கிறது. ஆமென்.